ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். என்னடா இது பிக் பாஸ் வீட்டு இப்படி பத்திட்டு இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வரும் பொழுதே 2,00,000 பேர் தான் வந்து ஹாட் ஸ்டாரில் வருவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஹாட் ஸ்டாரில். ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட்டான்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூவர்ஸுக்குலாம் இப்போ வேலையே கிடையாது. ஏன்னா ரிவ்யூவர்ஸ் எதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் ரொம்ப டாக்ஸிக்காக லைவ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் மஞ்சரி, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் ரொம்ப கொடூரமான தண்டனைகள் கொடுத்துட்ருக்காங்க. முட்டையை தூக்கி ஒரு 8 முட்டையை வாயில் ஊற்றுறாங்க, பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுற மாதிரி. அப்புறம் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு எல்லாத்தையும் கிழிச்சிட்ருக்காங்க. சாச்சனா பொறுத்த வரைக்கும் மச்ச மிளகா பொடி அந்த மாதிரி போட்டு முட்டையை எடுத்து வகை வகையாக ஊற்றி தொட்டு கிட்டு மூஞ்செல்லாம் தேய்ச்சி ஆனந்திலாம் வந்து ரொம்ப பாடாப்படுத்தி, ஆனந்தி பவித்ரா அந்த மாதிரிலாம் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணி, அன்சிதா கடுப்பாய் வெளியே போய் உட்காந்து அழுது உடஞ்சி. ஸோ ரொம்ப உடஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா தான். எல்லாத்துக்கும் உடையிறாங்க. கீழே எடுத்து முட்டை விழுந்துருச்சு, அதை எடுத்து அப்படியே எடுத்து ஆனந்தி வாயில் போட்டோடனே செம்ம டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்திட்டாங்க நம்ம அன்சிதா. ஸோ ஆனந்தியே சும்மா உருறி ஒன்றும் இல்லடி, ஏன்டி இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்றாங்க. அது கேட்கவே மாட்டுறாங்க. நான் வந்து அடி உன்னை வெளுத்து வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வெளுத்து வாங்குறாங்க நம்ம அன்சிதா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா ஸ்டாரும் வந்து பறி போயிடுச்சு நம்ம ஆனந்தி கிட்ட இருந்து. அடுத்து ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தீபக் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். அதாவது வார்த்தையால் என்ன பண்ணுற, நீ இவனுக்கு சும்படிச்சிட்டு இருக்கியா, நீ என்ன அவனை வந்து பிரிஞ்சு போயிட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவனையும் சாவடிச்சு. சத்யா தாயா ஒருத்தன் அப்படியே நிற்கிறான் கம்பு மாதிரி, என்ன நீ உடச்சி பாடுறா பார்ப்போம், நீ என்ன உடச்சி பாருங்கடா அப்படின்ற மாதிரி. சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட ஒரு ஸ்டார் ஒரு ஹார்ட்டை வந்து நம்ம இவர் வாங்கிக்கிறார் தீபக். சரியா, சாச்சனா வந்து ஆனந்தி கிட்ட இருந்து ஒன்று வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ரியாக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அன்சிதா ரியாக்ட் பண்ண பொழுது அவங்க வந்து அன்சிதா கிட்ட போனதுனால நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று எடுத்துடுறாங்க. ஸோ ஆனந்திகிட்ட இப்போ கம்மியாக தான் இருக்குது. ரஞ்சித்தை யாரும் கை வைக்க மாட்டுறாங்க. ஸோ ரஞ்சித் வந்து இன்னும் 3 ஸ்டார் ஹார்ட்டோட அப்படியே தான் இருக்கார். ரயானும் வந்து அந்தளவுக்கு இன்னும் எதுவும் ஆகலை. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஜெஃப்ரி வந்து ரொம்ப உடஞ்சிட்டான். பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அதாவது என்ன ஆச்சுன்னா, இந்த சைடு சத்யாவை வந்து டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண உடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நிலை தடுமாறிட்டான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜெஃப்ரி அன்ஷிதாலாம் ஈஸியாக உடைக்கலாம். பிகாஸ் அவங்க ஏற்கனவே கத்தி வாங்க நல்லா ஈஸியாக ஒரு லைட்டாக டிகர் பண்ணிட்டா ஈஸியாக உடஞ்சிடும் சொல்லியிருந்தேன். அரிசிதா பயங்கரம் உடஞ்சிட்டாங்க. ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணிட்டான், முத்து வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துட்டல, பல்ல கடிச்சிட்டல, வா 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 அப்படின்னு சொன்னோடனே டே உள்ளடா கிடைக்கலடா விடுங்கடா அப்படின்றான். அப்புறம் கடி திருப்பி எதுக்குடா பல்ல கடிக்கிற கடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து விளையாடும் பொழுது அவன் கடுப்பாயிட்டான். அவன் என்னடா கடிப்பேன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி மைக்கெல்லாம் வந்து போட்டு சட்டையை மாற்றிட்டு அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுக போயிட்டான். ஸோ ரொம்ப மனம் உடைந்து அழுக விட்டான். அப்போ முத்து வந்து ஒரு ஸ்டாரை வந்து கன்ஃபியூஷன் உள்ள அந்த இதில் காட்டிட்டு கேமராவில் அவர் வச்சுக்கிட்டார். ஸோ இப்போ அவருடைய ஸ்டார் எல்லாம் பறி போயிடுச்சு. இவங்க வந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க, தீபக்கும் முத்துவும். சரியா, இப்போ ராணவ் என்ன பண்ணிட்டான்னா இதுலேருந்து ஒரு புதுசாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சத்யாவை வந்து இவன் எதுக்கு வேணாலும் பண்ண மாட்டான், ஒரு ஸ்டாரையாச்சும் பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாரை பிடிக்கிட்டான். அது சத்யா கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்போ மட்டும். என்னடா அது அப்படின்ற மாதிரி. நீ என்னடா நீ எப்படா நீ வந்து இது பண்ணுவேன், உன்னை போட்டு என்னென்ன பண்ணாலும் நீ இப்படியே தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணிட்டான். சரி, இப்போ ஜெஃப்ரி உள்ளே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து மனது ரொம்ப இதாகிடுச்சு, வலிக்குது போல். காலில் தோப்பு வர மாட்டான்ல, உடனே சார் வலிக்குது சார் அப்படின்னு சொல்லி அஜித் சார்ட்ட ஒரு அழுகை போட்ட உடனே நான் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் என்னுடைய ஃபீலிங்கை சொல்லுவேன். எங்கள் அம்மா இப்போ வந்து எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு சார் எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க எல்லாம். ஜாக்குலின் ஒரு பக்கம் அழுக, ஒரு பக்கம் சௌந்தர்யா அழுக, ஒரு பக்கம் ரஞ்சித் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில எடுத்து கொடுக்குறாரு. பதன்னு ஆகிட்டான் பையன். கொலன்னு தண்ணி வந்துருச்சு கண்ணில் இருந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப வலிக்குது சார் எனக்கு அப்படி இப்படின்ட்டான். நான் தெவிலா தான் சார் இருக்க வேண்டியது, நான் ஏஞ்சலே கிடையாது சார், நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஏன் சார் ஏஞ்சலில் போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகங்க. பையன் வந்து முக்காவாசி உடஞ்சிட்டான். அதாவது இன்னும் கொஞ்சம் தான் நெஞ்சம் இருக்குது. அதுவும் இப்போ ஃபுல்லாக வந்துட்டனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெஃப்ரியை உடச்சிட்டாங்க, அன்ஷிதா உடச்சிட்டாங்க, முழுசாக காலி. இப்போ வந்து அடுத்து ஆனந்தி பவித்ரா மட்டும்தான் பெண்டிங்கு. அப்புறம் ரயானு, ரஞ்சித் இருக்கார். இன்னும் நிறைய பேர் வந்து உடைக்க வேண்டியது இருக்குது. அப்படின்றதுனால இன்னும் ஆட்டம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் சௌந்தர்யா, ஜாக், நீங்கள் வந்து டெவில் டீம்மா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே வந்து அப்படிங்கிறது தெரில ஏஞ்சல் டீம் கிட்ட. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா, ஜாக் நாட் ஃபிட் ஃபார் திஸ் டாஸ்க். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்பு கொடுப்பேன்.